அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஸ்ரஃபில் அம்பியாஇ முர்சலீன் நபியனா முஹம்மத் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மாபாத். கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லசானு தாலாவின் நல்லடியார்களே, அன்பிக்கினிய சகோதர சகோதரிகளே, பிரமத அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ் அல்லாஹ்வுடைய அருளால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. இதுதான் இஸ்லாம் பாகம் 9. இஸ்லாம் ஓர் இயற்கை மார்க்கம் பாகம் 2. பூமிக்கு உகந்தது புதைப்பதுதான் என்பதை பற்றிய காணொளி. அதாவது மனிதர்கள் மரணித்தவுடன், மனிதர்களாக இருந்தாலும் சரி, அனைத்து உயிரினங்களுமே இந்த மண்ணால் படைக்கப்பட்டவர்கள் தான். ஆக மரணித்தவுடன் அந்த மண்ணோடு மன்றாக ஆக்க வேண்டியது தான் இயற்கை. ஆக மண்ணில் புதைப்பது தான் சரியான வழியை தவிர அவைகளை எரிப்பது சரியான வழிமுறை அல்ல என்பதற்கு ஆதாரமாக திருமறை குர்ஆனிலிருந்து முதல் மனிதர் ஆதம் அவர்களுடைய 2 புதல்வர்களின் வரலாறை இறைவன் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுறான். என்னது? அதாவது ஆதமுடைய 2 புதல்வர்களின் உண்மை வரலாற்றை அவர்களுக்கு கூறுவீராக என்று ஆரம்பம் செய்கிறான். அவங்க இருவரும் ஒரு வணக்கத்தை செய்தார்கள். யாருக்கு? இறைவனுக்கு. அவர்கள் இருவரிடம் அவர்கள் செய்த அந்த 2 பேரும் செய்தாங்க வணக்கம். அவர்களில் ஒருவரிடம் அது ஏற்கப்பட்டது, மற்றவரிடம் ஏற்கப்படவில்லை. அந்த 2 பேருடைய வணக்கத்தை ஒருவருடைய வணக்கத்தை மட்டும்தான் அல்லாஹ் ஏற்றிருக்கான், மற்றதுன்னு நிராகரிச்சிட்டான். இதன் பிறகு அவர் தன்னுடைய சகோதரருக்கு மேலே கோபப்பட்டு, என்ன, நான் உன்னை கொல்வேன், என்னுடைய வணக்கத்தை எல்லாம் ஏற்றுக்கல, உன்னுடைய வணக்கத்தை மட்டும் ஏற்றுக்கிட்டான், உன்னை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி கோபத்தில் பேசுகிறார். அப்போ தன்னை அஞ்சுவோரிடமிருந்தே அல்லாஹ் அந்த வணக்கத்தை ஏற்றுக்கொள்வான் என்று இன்னொரு சகோதரி யாருடைய அந்த வணக்கத்தை ஏற்றுக்கொண்டானோ அவர் சொல்கிறார், என்னை கொல்வதற்காக உன் கையை என்னை நோக்கி நீ நீட்டினால் உன்னை கொல்வதற்காக என் கையை உன்னை நோக்கி நான் நீட்டவன் அல்ல, நீட்ட மாட்டேன். அகிலத்தின் இறைவனாகிய அல்லாஹுவை நான் அஞ்சுகிறேன், அதனால் அப்படி நான் செய்ய மாட்டேன். நீ அப்படி என்னை கொல்வது ஆனால் கொன்றுவிட்டு உன்னுடைய பாவத்துடன் என்னுடைய பாவத்தை நீயே சேர்த்து சுமந்து நரகவாசியாக நீ ஆவதையே நான் விரும்புகிறேன். இதுவே அநீதி இழைத்தோரின் கூலியாகும் என்றும் அவர் கூறுகிறார். தன் சகோதரனுக்கு அறிவுரை கூறுகிறார். இவளுக்கு பிறகும் அவன் கேட்டபாடு இல்லை. தன் சகோதரரை கொல்லுமாறு அவனது மனம் தூண்டியது. அவரை கொன்றுவிட்டான். எனவே நஷ்டமடைந்தவனாக ஆகிவிட்டான். இப்படி நடந்து போச்சு. ஒரு கொலை முதல்ல ஒரு கொலை நடந்துருச்சு. இப்போ அந்த சடலத்தை என்ன செய்யறதுங்கிறது அவருக்கு தெரியல. யாரு? கொன்னவருக்கு. உனது சகோதரன் உடலை எவ்வாறு மறைப்பது என்று, அதாவது தனது சகோதரனின் கொல்லப்பட்ட அந்த சகோதரன் உடலை எவ்வாறு மறைப்பது என்று அவனுக்கு காட்டி கொடுப்பதற்காக அல்லாஹ் இறைவன் ஒரு காகத்தை அனுப்பினான். அது என்ன பண்ணுச்சு? அது பூமியை தோண்டியது, மண்ணை தோண்டுது. கைன்னு சொல்லுவீங்களா, காலோ, அதால் தோண்டுது. இதைப்பா, ஆஹா, மண்ணை தோண்டி தான் புதைக்கணுமா? அட பாவமே, இதை கூட அறியாதவனாக நம்ம இருக்கிறோமே அப்படின்னு தன்னைத்தானே அவன் நொந்து கொண்டான். என் சகோதரன் உடலை மறைச்சிருப்பேனே, இது தெரிஞ்சிருந்தா என்னுடைய சகோதரனை மௌன அந்த பாடியை நான் மறைச்சிருப்பேனே மண்ணுக்குள்ளார, இது கூட எனக்கு தெரியாமல் போயிடுச்சுன்னு ரொம்ப கவலைப்பட்டான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 5வது அத்தியாயம் 27, 28, 29, 30, 31 ஆகிய வசனங்களில் தொடராக இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கு. எடுத்து படித்து பாருங்கள். ஆக அல்லாஹ் கூறும் இந்த சுவையான சம்பவம் உலகில் நடந்த முதல் கொலையை விவரிக்கும் அதே வேளையில் ஒருவர் இறந்துவிட்டால் அவரை புதைக்க வேண்டும் என்ற முன்மாதிரியை அல்லாஹ்வின் இயற்கை வேதமான திருக்குர்ஆன் மனித குலத்திற்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். உலகில் வாழும் 200 கோடிக்கும் மேற்பட்ட முஸ்லீம்கள் இந்த நடைமுறையை தான் பின்பற்றுகிறார்கள், கையாளுகிறார்கள். பூமியில் புதைக்கும் இந்த முறைதான் இயற்கைக்கு உகந்ததாகும்
என்பதும் இன்றைய அறிவியலால் நிரூபிக்கப்பட்ட உண்மைகள். இறந்த பின் சடலத்தை எரிப்பதற்கு பதிலாக சுற்றுப்புற சூழலுக்கு உதவும் விதத்தில் அதை பூமியில் மரத்திற்கு அடியில் புதையுங்கள். மண்ணில் கலந்து சிதிலமாகும் உடல் அந்த மரத்திற்கு சத்துக்களை வழங்கும், உரமாக அது மாறும். மரம் அதை பல ஆண்டுகளுக்கு கார்பன் டை ஆக்சைடை உயிர் காக்கும் ஆக்சிஜனாக மாற்றி தருகிறது. மனித இனம் மட்டுமல்ல, உலகில் வாழும் அனைத்து உயிரினங்களுக்கும் ஆக்சிஜனை வழங்குவதும் விநியோகிப்பதும் தாவர இனம் மட்டும்தான். ஓகேயா? கார்பன் ஆக்சைடை ஆக்சிஜனாக மாற்றித்தரும் இந்த அற்புதமான ஒரு செயலை செய்யாமல், இறந்த உடலை புதைக்காமல் கார்பன் டை ஆக்சைடை அதிகப்படுத்திவிடும் நெருப்புக்குள் நம்முடைய உடலை எரிய விடுவது மிக வேதனையான ஒரு விஷயம், வெட்கக்கேடான ஒரு விஷயம் என்று கூறுகிறார் இனப்பெருக்க உயிரியல் துறை நிபுணர் பேராசிரியர் ரோஜர் ஹார்ட் என்பவர். நான் சொல்லலை. ஓகே, ஆஸ்திரேலியாவில் 850 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் ஒரு சடலம் எரிக்கப்படுகிறது. சுமார் 90 நிமிடங்களுக்கு எரியும் இந்த நெருப்பினில் 50 கிலோ கார்பன் டை ஆக்சைடு வெளியாகின்றது. சடலத்துடன் எரிந்து எரிபொருள் மற்றும் மரக்கட்டைகள் மூலம் வெளியான கார்பன் டை ஆக்சைடை ஆக்சிஜன் மதிப்பு இந்த கணக்கில் சேர்க்கப்படவில்லை என்பது இங்கு குறிப்பிடத்தக்க விஷயமாகும். சடலங்கள் எரிப்பது பூமியை சுற்றி உள்ள பசுமை குடிலுக்கு மிகவும் ஊறு விளைவிக்கக்கூடிய காரியமாகும் என்று அவர் தெரிவிக்கிறார். ஒருவர் இறந்ததும் தன்னுடைய உடலை மண்ணோடு மண்ணாக கரையும் வகையில் தானம் செய்வது, அதாவது மண்ணில் அடக்கம் செய்வது வன வளத்தை காக்கும் சிறந்த பணியாகும் என்றும் மேலும் அவர் குறிப்பிடுகிறார். எரிப்பது புத்திசாலித்தனமான காரியம் அல்ல, விஞ்ஞானி சொல்கிறார் என்ற தலைப்பில் மேற்கண்ட செய்திகள் இந்து நாளேட்டில் 19/4/2007 வெளியான ஒரு செய்தியாகும். இந்த விஞ்ஞானியின் கருத்தை இப்போது கொஞ்சம் அசை போட்டு பாருங்கள். உலகில் 200 கோடிக்கு மேற்பட்ட முஸ்லிம்கள், அதைவிட அதிகமான கிறிஸ்தவர்கள் ஆகியோர்கள் தங்கள் சடலங்களை எரிக்க ஆரம்பித்தால் ஏற்கனவே சூடாகி கொண்டிருக்கும் பூமியின் வெப்பத்தை அது அதிகரிக்க செய்து உலகம் வெகு சீக்கிரத்தில் அழிந்து போய்விடும் என்பதை சிந்தித்து உணர வேண்டும். ஆனால் திருக்குர்ஆனில் வழிகாட்டுதல், இறந்த மனிதர்களின் சடலங்கள் மண்ணில் புதைக்கப்படுகின்றன. மண்ணில் கிடந்த சிதிலமாகும் இந்த உடல் மரத்திற்கு உரமாகி சத்துக்களை வழங்கும் என்று அந்த அறிவியல் அறிஞரின் கூற்று மேம்போக்கானது அல்ல, அறிவியல் உண்மையாகும் என்பதையும் நாம் புரிஞ்சு கொள்ளணும். வளிமண்டலத்தில் நைட்ரஜன் 78%, ஆக்சிஜன் 21%, கார்பன் டை ஆக்சைடு 0.033%, ஆர்கன், நியான், ஹீலியம், மீத்தேன், ஹைட்ரஜன் ஆகிய வாயுக்கள் மிக குறைந்த அளவிலும் கலந்துள்ளது. ஒரு தடவை மின்வெட்டி மறையும் போது காற்றில் உள்ள 78% நைட்ரஜனும் 21% ஆக்சிஜனும் ஒன்றாக கலந்து கை கோர்க்கின்றன. நைட்ரஜனும் ஆக்சிஜனும் ஒன்று சேர்ந்ததும் நைட்ரேட் உருவாகின்றது. இந்த நைட்ரேட்டுகள் மழை நீருடன் கலந்து நீர்த்த நைட்ரிக் அமிலமாக மாறி மழையாக பொழிகின்றது. வளிமண்டலத்தில் உள்ள இந்த நைட்ரஜனை ஏற்கனவே மண்ணில் உள்ள பாக்டீரியாக்கள் கவர்ந்து நைட்ரேட்டுகளாக மாறுகின்றன. இந்த பணியை மின்னல் வந்து பாய்ந்து வளிமண்டலத்தில் உள்ள நைட்ரஜன்களை உடைத்து அமிலமாக சத்தாக சாராக மாற்றி மழை நீருடன் ஆறாக ஓட செய்கின்றது. மண்ணுக்குள் கால்சியம், இரும்பு, அலுமினியம் போன்ற கனிமங்கள் இருக்கின்றன. அந்த கனிமங்களுடன் இது கலக்கும் போது அவற்றில் நைட்ரேட்டுகள் உருவாகின்றன. கால்சியத்துடன் கலக்கும் போது கால்சியம் நைட்ரேட் உருவாகின்றது.
இவைதான் மண்ணில் விளைகின்ற தாவரங்களுக்கு இயற்கை உரமாக பயன்படுகின்றன. இவற்றை நேரடியாக மனிதன் சாப்பிடுவதன் மூலமோ அல்லது இவற்றை சாப்பிடும் ஆடு மாடுகளின் இறைச்சியை சாப்பிடுவதன் மூலமோ மனிதன் நைட்ரஜனை தன் உடலில் சேர்த்துக் கொள்கிறான். மனிதனுடைய உடலில் ஒட்டி கொண்டிருக்கும் இந்த நைட்ரஜன் அவன் இறந்தவுடன் மீண்டும் அது மண்ணிலேயே போய் சேர்ந்து விடுகின்றது. மனித உடலில் மட்டுமல்லாது ஒட்டுமொத்த உயிரினங்களின் உடலிலும் நைட்ரஜன் கலந்து அந்த உயிரினங்கள் மடிந்ததும் மண்ணில் கலந்து விடுகிறது. பின்னர் மீண்டும் காற்றிலேயே கலந்து விடுகிறது. இதற்கு பெயர்தான் நைட்ரஜன் சுழற்சி என்று வழங்கப்படுகின்றது. மனிதனால் மரத்துக்கு பயன், மரத்தால் மனிதனுக்கு பயன் என்று மனிதனுக்கும் மரத்திற்கும் உள்ள உறவை இது விளக்கி சொல்கின்றது. இறந்த உடலை மண்ணில் புதைப்பதன் மூலம்தான் இந்த சுழற்சி சாத்தியமாகும். அவ்வாறு புதைப்பதுதான் இயற்கையானதாகும். இதையே திருக்குர்ஆனில் பின்வரும் வசனம் குறிப்பிடுகிறது. அதையும் பாருங்க. இதிலிருந்தே உங்களை படைத்தோம், இதிலேயே உங்களை மீளச் செய்வோம். எங்க? மண்ணில். இந்த மண்ணிலிருந்து தான் உங்களை படைத்தோம், இந்த மண்ணிலேயே உங்களை கொண்டு போய் மீளச் செய்வோம். மற்றொரு தடவை அந்த மண்ணிலிருந்தே உங்களை வெளிப்படுத்துவோம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இயற்கை வேதமாகிய திருமறை குர்ஆன் 20வது அத்தியாயம் 55வது வசனத்தில் இறைவன் சொல்லி காட்டுகிறான். மனிதர்களே, மீண்டும் உயிர்ப்பிக்கப்படுவதில் நீங்கள் சந்தேகத்தில் இருந்தால் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறோம். எப்படி? உங்களை மண்ணாலும் பின்னர் விந்து துளியாலும் பின்னர் கருவுற்ற சினைமுட்டையாலும் பின்னர் முழுமைப்படுத்தப்பட்டதும் முழுமைப்படுத்தப்படாததுமான தசை கட்டியாலும் படைத்தோம். நாம் நாடியதை கருவறைகளில் குறிப்பிட்ட காலம் வரை நிலை பெற செய்கிறோம். பின்னர் உங்களை குழந்தையாக வெளிப்படுத்துகிறோம். பின்னர் உங்கள் பருவத்தை அடைகிறீர்கள். உங்களில் கைப்பற்றப்படுவோரும் உள்ளனர். அறிந்த பின் எதையும் அறியாமல் போவதற்காக தள்ளாத வயது வரை கொண்டு செல்லப்படுவோரும் உங்களில் உள்ளனர். பூமியை வறண்டதாக காண்கிறீர், அதன் மீதும் நாம் தண்ணீரை இறக்கும்போது அது செழித்து வளர்ந்து அழகான ஒவ்வொரு வகையையும் முளைக்க செய்கிறதே என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 22வது அத்தியாயம் 5வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். இந்த வசனங்களின் கருத்து அப்படியே அறிவியல் கண்டுபிடிப்புகளுடன் 100% பொருந்தி போவதை நாம் பார்க்க முடிகின்றது. மண்ணில் படைக்கப்பட்டவன் மண்ணிலேயே திருப்பப்படுகிறான் என்ற உண்மையையும் இந்த வசனங்கள் தத்ரூபமாக நமக்கு எடுத்து காட்டுகின்றன. மனிதனை மண்ணில் புதைப்பதுதான் இயற்கையானது என்பதை அல்லாஹுவின் வசனங்களிலிருந்தும் அறிவியல் சான்றுகளிலிருந்தும் அறிந்து கொள்ளலாம். உலகம் இப்படிதான் இயங்க வேண்டும் என்ற ஒரு இயற்கை விதியை அல்லாஹ் நிர்ணயித்து இருக்கின்றான். அவனே அதை தனது வேதத்தின் மூலம் வழங்கி இயற்கை விதியையும் வேத விதிகளையும் ஒத்துப்போக செய்கிறான். இங்கு இஸ்லாம் ஒரு இயற்கை மார்க்கமாக திகழ்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்கிறோம். அத்துடன் நாம் இன்னொரு விளக்கத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும். மங்கையும் கங்கையும். மங்கை சூதகமானால் கங்கையில் குளிக்கலாம், ஆனால் கங்கையே சூதகமானால் எங்கே போவது என்று சொல்வார்கள். இமயத்தில் பிறந்த தூய்மையான பளிங்கு போன்ற பனி நிறம் கொண்ட கங்கை நதி இன்று எரிக்கப்பட்ட சடலங்களின் சாம்பல்களாலும் சாக்கடைகளாலும் கலங்கப்படுத்தப்பட்டுகிறது. சடலத்தை எரிப்பதால் சுற்றுப்புற சூழல் மட்டுமல்ல, சுத்தமான தண்ணீரும் மாசுபட்டு போகின்றது. கங்கை மட்டுமல்லாது இந்தியாவில் ஓடும் அத்தனை ஜீவ பருவ நதிகளும் இப்படி மாசுபட்டு விட்டன. நர சாம்பலால் நாரிப்போன தண்ணீர் தான் இன்று குடிநீராக கோடான கோடி மக்களால் பருகப்பட்டு வருகின்றன. இதுவெல்லாம் ஏன்? இயற்கை மார்க்கமான இறை மார்க்கமான இஸ்லாத்தை விட்டுவிட்டு மனிதர்கள் தாங்களாக உருவாக்கி கொண்ட செயற்கை மார்க்கங்களை பின்பற்றுவதால் தான் ஏற்படுகிறது என்பதை 100% சிந்திக்கக்கூடிய மக்கள் உணர்ந்து கொள்வீர்கள். இவற்றை சிந்தித்து பார்த்து இஸ்லாத்தின் பக்கம் மக்கள் அனைவரும் வரும் நாள் இன்ஷா அல்லாஹ் வெகு தொலைவில் இல்லை. அல்லாஹ் நாடினால் அது மிக விரைவில் நடக்கும். நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஜஸாக் அல்லாஹ் ஹைரா. தொடர்வோம்.